மார்னிங் விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்ட மாமா, சந்து பக்கம் போகாத, அங்கே தேனி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே அந்த தேனியை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி வேகமாக போய் பார்த்தா அது ஈயுங்க. இது கண்டிப்பாக தேனி இல்லைன்னு சொல்கிறேன். இந்த மாமா நம்பவே மாட்டாங்க. இது என்னன்னு நீங்களே சொல்லுங்க. இந்த பஞ்சாயத்தை பார்த்துட்டு இருந்தா மார்னிங் ரொட்டீன் ஃபுல்லாக கெட்டு போயிடும்னு சொல்லிட்டு உள்ள வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கு சேர்த்து ஒரே குழம்பா வச்சு விட்டுட்டேன். இந்த உருளைக்கிழங்கு குழம்புல வந்துட்டு தொலியோட ஆட் பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே வந்துட்டு பட்டை கிராம்பு தாளிச்சு தான் அந்த குழம்பு பண்ணுவேன். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னைக்கு சிக்கன் மசாலா போட்டேன், கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருந்துச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டு எப்படியும் மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுட்டோம். பூரிக்கு மாவு தேய்க்கும் போது இந்த மாதிரி எண்ணெயில் டிப் பண்ணி தேய்ச்சிங்கன்னா நம்ம பொரிச்சிருக்கிற எண்ணெய் வந்துட்டு கருத்து போகாமல் இருக்கும். பூரியும் நல்லா எண்ணெய் இழுக்காமல் வரும். லஞ்சுக்கு வந்துட்டு இதே குழம்பு தான். முட்டைக்கோஸ் வந்து பொரியல் மட்டும் பண்ண போகிறேன். கோஸ் பொரியல் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ கொஞ்சமாக இன்னைக்கு மட்டும் பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற கோஸை வந்துட்டு சூப்பு வடை அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்குவேன். இந்த கோஸ் ரெசிபிஸ்லாம் 1 by 1 போஸ்ட் பண்ணுறேன். வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க வளமுடன்.